ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னோட போராத காலமாக அவங்களோட போராத காலமானு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறேன். வருத்தமாக தான் இருக்குது. இது தன்னிலை விளக்கத்துக்காக நான் உங்களை சந்திக்கலை. காயப்பட்டிருக்கேன். நடந்த உண்மையில் உங்கள் மூலமாக நம்ம துறையை சார்ந்தவங்களுக்கும், பத்திரிகை துறையை சார்ந்தவங்களுக்கும், சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கும், ஜனங்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் போரான விஷயந்தான். ஏன்னா இந்த பூமிக்கு எந்த விதத்துலையும் இந்த பிரச்சனை பயன்பட போகிறது கிடையாது. குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேல ராமமூர்த்தி எழுதினது. அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த நாவலை படித்தோடனே அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேல ராமமூர்த்தியை சந்தித்ததே இல்லை. இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி, அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இது எப்போ எழுதுனது, அவர் பாரதிராஜா சார் வேறு சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னும்போது, இது நான் கூட்டாஞ்சோறுன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்னாரு. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிங்களா என்ன சொன்னார். இல்லை, அவரை சந்தித்தேன். வேளா, உன் கையை நான் முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது இந்த நாவல் எழுதுனதுக்காக. உன்னோட விரல்களுக்கு நான் மோதிரம் அணியணும் போல இருக்குது அப்படின்லாம் என்னை சொன்னார் சார். அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. மற்றபடி படம் அதை படமாக பண்ணணுன்றபோது முதல்ல தள்ளி போனதுனால நானும் வந்துட்டேன். அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தான் என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னார். இது வேல ராமமூர்த்தி நானும் சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நான் அதை குற்றப்பரம்பரைங்கிற நாவலை தூக்கி வச்சுருங்க. அதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே பீரியடில், அதே அந்த களமெல்லாம் வேறு களத்தில், அந்த பீரியட், அதாவது வருஷங்களை சொல்கிறேன், வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த, அப்போ டிஸ்ட்ரிக்ட் இல்லை, வேறு ஒரு களத்தில் நடந்த ஒரு விஷயங்களை எடுத்து அது கொஞ்சம் கற்பனை நடக்குது. அதாவது குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை. ஃபஸ்ட்டு அது நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம். நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். சரி, இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி, நான் திடீர்னு ஒரு நாள் பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணார். ஏன்னா நீ குற்றப்பரம்பரையை படமாக எடுக்கிறியான்னு கேட்டேன். வேல ராமமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன். அதில் சில போர்ஷன் எடுத்துகிட்டு, நான் குற்றப்பரம்பரை இல்லை சார், வேறு ஒரு நாவல் ரெடி பண்ணணும் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்றப்பரம்பரை முதல் டைட்டில் வைக்காது, அது என்னோடய கனவு படம் அப்படின்னாரு. சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை தவிர, நான் அதை உங்கள் டைட்டில் வைக்கலை நான் சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்கள், இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்கள், வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரியே நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலையும் பாசத்துலையும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து திரும்புவோம். அந்த கதையை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒருத்தன், அந்த ஹிஸ்ட்ரியை தான் எழுதுனா, அது குறிப்பெடுத்தால் அந்த நெட்டில் வந்துட போகுது. அதை தான் என்னமோ கதையை உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதின மாதிரி அந்த கதை என்னோடது, என்னோடய ரத்தமும் சதையும். அந்த கதையை எடுத்தால் நான் பாலா மேலே கேஸ் போடுவேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறான்? காலேஜ் ப்ரொஃபஸரான். எந்த முட்டா பயலாவது இப்படி சொல்லுவானா, ஒரு ஹிஸ்ட்ரியை படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நான் தான் எடுப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மருதநாயகத்தையே கமல் நான் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரியை. அது கூட தெரியல. ஒரு ப்ரொஃபஸரான். அந்த ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கப்புறம் வேல ராமமூர்த்தி ஒரு வார்த்தை
யாரோ பத்திரிக்கையில் ஃபோனில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்துருக்கிறார். பேசுகிறபோது இவர் ஏன் பேசினாருன்றது, பேசினது தப்புன்னு வேலராமன் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல வெளியே. அதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுக்கணும். அவரை நான் நியாயப்படுத்தி பேசலை, விளக்கம் சொல்கிறேன். வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ என்னமோ சொல்லுவாங்களே, முழு பூசணிக்காயை தூக்கி சோத்தில் மறைப்பாங்கன்னு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிவிட்டு வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானான்னு ஒரு கேள்வி கேட்டால், ஒரு ரைட்டருக்கு ஒரு கிரியேட்டருக்கு கோவம் வரதானே செய்யும். நியாயம்தானே அது. அந்த நியாயத்தோட வெளிப்பாடு கோவமாக வெளிப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை சொன்னதுக்காக பக்கத்திலேயே இருந்து அவரை பாரதி ராஜா அதை சொல்லி கதை திரும்ப அதையே பேசிக்கிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இதை நம்ம அதை பற்றி எடுக்கலையே, குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே, நம்ம வேறு தலைப்பே வேற எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறபோது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க. சரி, எனக்கு தனஞ்சலி சார் ஃபோன் பண்ணார், பூஜை வச்சுருக்காங்க. ஏன் பண்ணட்டும் சார், என்ன இருக்குது, நம்ம வேறு நான் வேறு எடுக்கிறேன், அவர் எடுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு அப்படின்னு சொன்னவுடனே நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டும் பூஜை கூட நான் வர்றேன், இந்த பிரச்சனை முடியட்டும், 2 பேரும் ஒன்றைத்தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம். நான் வேறு, அது வேறு, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் எடுத்து வச்சுருக்கிறது வேறு. நல்லா கவனமாக கேட்டுங்க. நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, நாங்கள் 2 பேரும், நானும் வேலராமமூர்த்தி எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறது வேறு. அது நானும் வேலராமமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போனோமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன் வறுமையில். நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன், அவன் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதி ராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும். யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? இப்படி ஒரு, அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவருப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவருப்பாக இருக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது கூட பரவாயில்ல. இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன்ன உடனே அதுக்கப்புறம் சத்தத்தை காணாம். இது வேறு அது வேறுன்றதை தகவலாவது சொல்லிவிடுங்க சார், தனஞ்சயன் சார்னு சொல்லி நான் அவரை பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன். அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லையாம். கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவுள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அறிவு இருந்தால் நீ இது என் கதையினே சொல்ல மாட்டேன். அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா. நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்பேன். நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம். அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன், அந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போது பிதாமானா அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடித்து ரூமுக்கு போகிறேன். பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். என்னை வழி மறித்து முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குவோன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். அவன் பேசின பேச்சு இது எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பேன் தாத்தன் பாட்டேன் பூட்டேன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இது பண்ண தெரியாது, உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இவன் என்னமோ பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி, இல்லை பெரிய நீதிபதி மாதிரி.
ஏண்டா நீ எழுதுனதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான். அதை இவர் அலோவ் பண்ணுவார். இமயம் நான் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேனா? இவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படி டேரிங்காக பேசுகிறேன். அப்படி தான் தப்பாக தோணும். அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே என்னென்ன நடந்ததுன்ற உண்மையில் பூரா சொல்லிட்டேன். நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன், என்னை எவ்வளோ குத்திக்கிட்டே இருந்தாங்க 4-5 தடவை. 1-2 வார்த்தைகள் இல்லை. ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்குன்ற போது நான் ஏன் வந்து இந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. எந்த கேள்விக்கு இருந்தாலும் பதில் சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட நேர்மை இருக்குது, என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்குது. இருங்க பாருங்கள், பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார். அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்குது. எதை எடுத்தாலும் பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா நான் கூட கண்ணீர் விடலாம். கண்ணீர் தானே, யார் வேணாலும் விடலாமே. நானும் அவரும் சேர்ந்துட்டு கான்ட்ரவர்ஸ் பண்ணி அந்த படத்தை பப்ளிசிட்டி கொடுக்குறோமா? அதான் அவருக்கு சொன்னேனே பதில் இல்லை. அது யாரோட மூளையிலேருந்து வந்திருக்குன்னு அவனுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. இப்போ அவனை பற்றி பேசுகிறேன் இல்லையா, இது அவனுக்கு விளம்பரம் தானே. அது இப்போ நாளைக்கு பல பேருக்கு இங்கே வந்திருக்கிற ரத்தனகுமார் அவன் யார் அப்படின்னு தெரியாது. இப்போ தெரியும் உங்களுக்கு. எனக்கு தெரியல அவங்க என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் யூவிக்கேவெல்லாம் இல்லை. இந்த படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன படைச்சிட்டோம் இப்போ? என்னத்தை சினிமா தானே எடுக்கிறோம். அது சினிமா, அது திரைப்படத்துறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது, அவ்வளோதான். படைப்பாளி நான் படைப்பாளி என்னத்தை ஏதாவது புதுசாக படைச்சிட்டோமா? இருக்கிற சினிமாவை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. அதை கொஞ்சம் புதுசாக சொன்னால் அதுக்கான அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க. கதை பஞ்சம் சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யார் எதை எடுத்தாலும் அது என் கதை, இது என் கதை. இந்த டிவியில் குழந்தைங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று போடுவாங்க, ஒரு சோட்டா பீம். அந்த சோட்டா பீம் விட்டால் சோட்டா பீம் வந்து நான் பெத்த பிள்ளை, அதில் வர்ற காளியாக வந்து என் முப்பாட்டேன் பாட்டேன், நானும் அவன் வயிற்றுல இருந்தான், அவன் பெத்த பிள்ளை தான், நான் அவனோட பேரன், இந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுவாங்க போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இது என்னோடது. அதுவும் முதல்லையாவது சொல்கிறது இல்லை. அந்த கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து இது என்னோடதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஏன்டா அதை முதல்ல எடுத்துகிட்டு இருக்கிற போய் சொல்லு. அவர் சந்தேகப்படுறதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டேன் என்ன. அது வேறு இது வேறு. அதுலேருந்து ஒரு எனக்கு இந்த வரலாறே தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் சந்தேகப்படுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே அது இல்லை சார் தினம் ஃபோன் பண்ணி அப்படி வந்துருச்சு, அது நான் சொல்லலை, அது அப்படி சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியும். சினிமாவை வந்து இனமாவோ மொழியாவோ மதமாவோ தேசமாகவோ கூட பிரித்தா அது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சினிமா உலக மொழி. இதுதான் என்னோட அபிப்பிராயம். திரும்ப சொன்னேன். 4 தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு தடவை கூட நம்ம ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணேன். 3 தடவை ஃபோன் எடுக்கல. 3ஆவது தடவை எடுக்கிறாரு. 3ஆவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன் எதை பேசுகிறா இருந்தாலும் நேருக்கு பேச வேண்டியதானே என்கிட்ட ஃபோன். ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது. நான் ஃபோன் பண்ணேன் பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பம்முறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கலை. சரி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழுமட்டன். அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும். அதுதான் மழுமட்டை. அப்படி ஒரு மழுமட்டையாக நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றக்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு வந்து இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று, இன்னொன்று எச்சரிக்கிறேன் 2 பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா. இடையில என்ன ஏன் குத்துற? நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் அந்த குற்ற பரம்பரை எடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்கிறத கடைசி வார்த்தையாக சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு
நல்லது எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. I have written a sequel for E, where Salman Khan is doing it. But I told my assistant, shall we steal the story? That's certainly, sir, nice thing. Then if that is the case, the danger should come from, not from India, from outside India, say Pakistan.